கோலிவுட்ல இப்ப எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்க திரைப்படம் அப்படின்னா அது குட் பேட் அக்லி தான். இந்த திரைப்படமானது இன்னும் சில தினங்களிலே வெளியாக போகுது. அதற்கு முன்னாடியே ப்ரீ புக்கிங்ல கலெக்ஷன் அள்ளிக்கிட்டு இருக்கு. இததான் ஏகே ரசிகர்கள் இப்ப கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன நடந்திருக்கு, என்ன அப்டேட் அப்படிங்கறத பத்திலாம் டீடைல்டா பார்க்கலாம். இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரனை பொறுத்தளவுக்கு கடைசியா அவரோட இயக்கத்துல மார்க் ஆண்டனி அப்படின்ற படத்தை எடுத்திருந்தாரு. இந்த படமானது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருந்தது. அதை தொடர்ந்துதான் அஜித் குமாரை வச்சு குட் பேட் அக்லி அப்படின்ற படத்தை எடுத்துக்கிட்டு இருந்தாரு. இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் தொடங்கினதுல இருந்து ஏகேவோட பல புகைப்படங்கள் வெளியானது, அதுவும் பல கெட்டப்கள்ல. இதனாலேயே ரசிகர்களோட ஆர்வம் அதிகமானது. இந்த படத்துல ஏகேவோட த்ரிஷா, பிரசன்னா, சுனில், அர்ஜுன் தாஸ்னு பல முக்கியமான நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. ஏகேவோட நடிப்புல கடைசியா வெளியான திரைப்படம் அப்படின்னா விடாமுயற்சி கலவையான விமர்சனங்கள் சந்திச்சிருக்க நிலையில குட் பேட் அக்லி திரைப்படமானது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கையானது ஏகே ரசிகர்கள் மத்தியில் அதிகமாவே இருக்கு. இன்னமும் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 3 நாட்கள் மட்டும் தான் இருக்கு. படத்தோட ப்ரீ புக்கிங் தொடங்கி சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. ப்ரீ புக்கிங் தொடங்கின முதல் நாளே கிட்டத்தட்ட இந்தியாவுல மட்டுமே 7 கோடியும் உலக அளவுல மொத்தமா 9 கோடி வரைக்கும் வசூல ஈட்டி இருந்துச்சு குட் பேட் அக்லி திரைப்படம். இந்த நிலையில தான் இப்ப மொத்தமா 14 கோடிக்கு மேல ப்ரீ புக்கிங்ல மட்டுமே வசூல ஈட்டி இருக்கு குட் பேட் அக்லி திரைப்படம் அப்படின்னு சொல்லி பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க. இது ஏகே ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்திருக்கு. எதிர் வரக்கூடிய 10ஆம் தேதி கோலாகலமா உலகம் முழுவதும் வெளியாக இருக்கு குட் பேட் அக்லி திரைப்படம். சரி, ஓகே, நீங்களும் அவர்களோட கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நீங்க எந்த அளவுக்கு குட் பேட் அக்லி திரைப்படத்தின் மீதான எதிர்பார்ப்போட காத்திருக்கீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை